أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ரமலானுக்கு முன்பு ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமே பங்கு பெற்ற போர்கள் பற்றி எடுத்து கூறப்பட்டு வந்தது. இது தொடர்பாக நான் உஹுது போரின் நிகழ்வுகளை எடுத்துரைத்து கொண்டிருந்தேன். அதில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று அம்சங்கள் பற்றியும் எடுத்து கூறப்பட்டிருந்தது. இன்றும் இது தொடர்பாக எடுத்து கூறுவேன். அறிவிப்பில் வருகிறது, ஹஜ்ரத் சஅத் பின் முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தாயார் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரை மீது அமர்ந்திருந்தார்கள். ஹஜ்ரத் சஅத் பின் முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குதிரையின் கடிவாளத்தை பிடித்திருந்தார்கள். ஹஜ்ரத் சஅத் அவர்கள் அவர்களை பார்த்து, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்கள் என் தாயாராவார்கள் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை வரவேற்பீராக என்று கூறினார்கள். அன்னார் அவர்களுக்காக தமது குதிரையை நிறுத்திவிட்டார்கள். எதுவரை என்றால் அந்த பெண் அருகில் வந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க ஆரம்பித்தார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களின் மகன் ஹஜ்ரத் அம்ர் பின் முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதானதற்காக இரங்கல் தெரிவித்தார்கள். அப்பொழுது அவர்கள், நான் ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க கண்ட பிறகு இப்பொழுது எனது இன்னலும் வேதனையும் முடிவுக்கு வந்துவிட்டது என்று கூறினார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சாத் அவர்களிடம், உம்மு சாதே, உமக்கு நற்செய்தி, மேலும் ஷஹீதானவர்கள் அனைவரின் வீட்டாருக்கும் நற்செய்தி கூறிவிடுவீராக. அவர்கள் அனைவருடைய கொல்லப்பட்ட மக்களும் ஸ்வர்க்கத்தில் ஒருவர் மற்றவருடன் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தத்தமது வீட்டாருக்காக உண்மையாளனாகிய இறைவனிடம் பரிந்து பேசியுள்ளார்கள், சிபாரிசு செய்துள்ளார்கள் என்று கூறினார்கள். அதாவது இந்த ஷஹீத்மார்கள் அல்லாஹுக்கு முன் தம்முடைய வீட்டாருக்காகவும் பரிந்துரை செய்தார்கள். ஹஜ்ரத் உம்மு சாத் அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் அனைவரும் இறைவனின் விருப்பத்தில் திருப்தியடைந்தவர்களாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறோம். இந்த நற்செய்திக்கு பிறகு யார்தான் அவர்கள் நினைத்து அழுவார்கள் என்று பணிவுடன் கூறினார்கள். இவர்களுடைய ஈமான் மற்றும் அல்லாஹின் விருப்பத்தில் திருப்தி அடைந்ததன் என்ன தரம் இருக்கிறது. பிறகு அவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷஹீதானவர்கள் அனைவருடைய பின்விட்டு சென்றவர்களுக்காகவும் துவா செய்யுங்கள் என்று பணிவுடன் கேட்டுக்கொண்டார்கள். எனவே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹுதின் ஷஹீத்மார்களின் வீட்டு மக்களுக்காகவும் துவா செய்தவாறு இவ்வாறு கூறினார்கள், அல்லாஹும் அஸ்ஹிப் ஹுஸ்ன குலூபிஹிம் வஜ்புர் முசீபத்தஹும் வஹ்ஸனில் ஹல்ஃப அலா மன் ஹுல்லிஃபு. பொருள்: அல்லாஹ்வே, அவர்களுடைய உள்ளங்களிலிருந்து வேதனையையும் துயரத்தையும் அகற்றிவிடுவாயாக, அவர்களுடைய இன்னல்களை விலக்கிவிடுவாயாக, ஷஹீதானவர்களின் பிரதிநிதிகளை அவர்களுடைய சிறந்த பிரதிநிதிகளாக ஆக்கிவிடுவாயாக. ஹஜ்ரத் முஸ்லிம் மவுத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனத்து மக்கள் தம்மை மாய்த்து கொண்டதை பற்றி எடுத்துரைத்தவாறு கூறுகிறார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹுது போர்க்களத்தில் இருந்து திரும்பி வருகை தந்தபோது மதீனாவின் பெண்களும் குழந்தைகளும் வரவேற்பதற்காக நகரத்துக்கு வெளியே வந்தார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெண்ணொட்டகத்தின் கடிவாளத்தை
ஒரு பழைய வீரமிக்க அன்சாரி சஹாபி ஹஜ்ரத் சாத் பின் முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிடித்திருந்தார்கள். அவர்கள் பெருமிதத்தோடு மிகவும் முன்னால் வந்து கொண்டிருந்தார்கள். நகரத்துக்கு அருகில் கண் பார்வை வலுவிழந்து போயிருந்த அவர்களுடைய வயதான தாயார் வந்து கொண்டிருப்பதை காணப்பெற்றார்கள். உஹுது போரில் அந்த பெண்மணியின் ஒரு மகனும் கொல்லப்பட்டிருந்தார். அந்த மூதாட்டியின் கண்களில் புரை விழுந்து விட்டிருந்தது. அவர்களுடைய பார்வை வலுவிழந்து போய்விட்டிருந்தது. அவர்கள் பெண்களுக்கு முன்னால் வந்து நின்று கொண்டு இங்குமங்கும் பார்க்க ஆரம்பித்தார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று தேட ஆரம்பித்தார்கள். ஹஜ்ரத் சாத் பின் முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், என் தாயாருக்கு தம் மகன் ஷஹீதான தகவல் கிடைக்கும்போது அவர்களுக்கு பெரும் துயரம் ஏற்படும் என்று நினைத்தார்கள். எனவே சாத் அவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயார் அவர்களுக்கு துணிச்சலூட்ட வேண்டும் என்றும் ஆறுதலளிக்க வேண்டும் என்றும் விரும்பினார்கள். எனவே சாத் அவர்களுடைய பார்வை தம் தாயார் மீது விழுந்ததுமே அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே என் தாயார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே என் தாயார் என்று கூறினார்கள். அதாவது என் தாயார் வருகிறார்கள் என்று இருமுறை கூறினார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் சற்று நின்று, பெண்மணியே, மகன் ஒருவர் இந்த போரில் ஷஹீதாகிவிட்டது வருத்தமாக உள்ளது என்று கூறினார்கள். மூதாட்டியின் பார்வை வலுவிழந்து போயிருந்ததனால் அவர்களால் அன்னாரது முகத்தை பார்க்க முடியவில்லை. அவர்கள் இங்குமங்கும் பார்த்து கொண்டிருந்தார்கள். கடைசியில் அவர்களது பார்வை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்தை பார்த்து நின்றுவிட்டது. அவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் வந்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் தங்களை நலமாக இருக்க கண்ட பிறகு நான் இந்த இன்னலை வறுத்து சாப்பிட்டு விட்டதாக தாங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். இப்பொழுது பாருங்கள், எந்த பெண்ணின் வயோதிக பருவத்தில் முதுமையின் ஆதரவு தடி உடைந்து விட்டிருந்ததோ அவர்கள் எந்த அளவு வீரமிக்க முறையில் இவ்வாறு கூறுகிறார்கள். என் மகனின் துயரம் என்னை உண்பது என்ன? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள் எனும்போது நான் அந்த துயரத்தை வறுத்து சாப்பிட்டு விடுவேன். என் மகனின் மரணம் என்னை கொல்வதற்கு காரணமாக அமையாது. மாறாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள். மேலும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதற்காக என் மகன் தன் உயிரை விட்டுவிட்டான் என்ற சிந்தனை எனது ஆற்றலை அதிகரிப்பதற்கு காரணமாக அமையும். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது போன்ற இன்னொரு சம்பவத்தை எடுத்துரைத்தவாறு அஹ்மதி பெண்களிடம், மார்க்கத்திற்கான அதே உத்வேகம் உங்களிடம் பொங்கி எழுகிறதா என்று கேட்டார்கள். பிறகு இந்த சம்பவத்தை எடுத்துரைத்த பின்னர் அஹ்மதி பெண்களை பார்த்து தப்லீக் பக்கம் கவனமூட்டியவாறு இவ்வாறு கூறினார்கள். இந்த பெண்கள்தான் இஸ்லாத்தை பரப்புவதிலும் தப்லீக் செய்வதிலும் ஆண்களுக்கு தோளுக்கு தோள் நிகராக சென்றார்கள். இந்த பெண்களின் தியாகங்கள் குறித்துதான் இஸ்லாமிய உலகம் கர்வம் கொள்கிறது. நீங்களும் வாதம் புரிகிறீர்கள். அதாவது ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட பெண்களான நீங்களும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது ஈமான் கொண்டுள்ளதாகவும், ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நிழலாக இருக்கிறார்கள் என்றும் வாதம் புரிகிறீர்கள். ஒரு வகையில், மற்ற சொற்களில், நீங்கள் சஹாபியாக்களின் நிழல்களாக இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் சரியாக சொல்லுங்கள், சஹாபியாக்களிடமிருந்த மார்க்கத்திற்கான அதே உத்வேகம் உங்களிடம் பொங்கி எழுகிறதா? சஹாபியாக்களிடமிருந்த அதே ஒளி உங்களிடம் இருக்கிறதா? சஹாபியாக்களின் சந்ததிகள் நல்லவர்களாக இருந்தது போன்றே உங்கள் சந்ததிகள் நல்லவர்களாக இருக்கிறார்களா? நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து பார்ப்பீர்களாயின் நீங்கள் உங்களை சஹாபியாக்களை விட மிகவும் பின்தங்கியிருக்க காண்பீர்கள். பிறகு அன்னார் கூறினார்கள், அவர்கள் தம்முடைய உயிருடன் விளையாடி செய்த அவர்களுடைய தியாகங்கள் அல்லாஹுக்கு எந்த அளவுக்கு பிடித்தமானவையாக இருந்தனவென்றால் அல்லாஹ் மிக விரைவில் அவர்களுக்கு வெற்றியை வழங்கினான். எந்த பணியை பிற சமுதாயங்களால் நூற்றாண்டுகள் செய்ய முடியவில்லையோ அவற்றை சஹாபாவும் சஹாபியாக்களும் சில ஆண்டுகளுக்குள் செய்து காட்டினார்கள். எனவே முன்னேற்றங்களை பார்க்க வேண்டுமென்றால் நாமும் அந்த ஈமானை உருவாக்க வேண்டும், உணர்வை உருவாக்க வேண்டும், களப்பற்ற தன்மை மற்றும் நன்றி உணர்வை உருவாக்க வேண்டும். சில சம்பவங்கள் பற்றி முன்னரும் கூறப்பட்டுவிட்டது. உதாரணமாக நான் எடுத்துரைத்த இந்த சம்பவம் பற்றியும் பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக கூறப்பட்டது. ஆனால் இவை எத்தகைய சம்பவங்கள் என்றால் இவற்றை மீண்டும் மீண்டுமும் பல்வேறு தோரணைகளிலும் கேட்டு ஒரு வினோதமான ஈமானின் தன்மையையும் உத்வேகத்தையும் உருவாக்குகின்றன. குறிப்பாக ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்துரைக்கும் போது ஒரு விரிவான கண்ணோட்டத்தில் இந்த சம்பவங்கள் நம்முன் வருகின்றன. வெறும் சம்பவங்களாக மட்டுமல்ல. இவ்வாறே முதல் நூற்றாண்டுகளின் பெண்களின் சம்பவங்களை குறிப்பிட்டவாறு ஒரு சந்தர்ப்பத்தில் அன்னார் கூறுகிறார்கள், உஹுது களம் மதினாவிலிருந்து 8-9 மைல் தொலைவில் இருந்தது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதானதாக கூறப்பட்ட செய்தி மதினாவை எட்டியதும் பெண்கள் கதறி கதறி அழுதவாறு நகரத்திலிருந்து வெளியே வந்தார்கள்.
மேலும் போர்க்களத்தை நோக்கி ஓடத் துவங்கினார்கள். பெரும்பாலான பெண்களுக்கு வழியில் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நலமுடன் இருக்கிறார்கள் என்ற செய்தி கிடைத்துவிட்டது. அவர்கள் அங்கேயே நின்று விட்டார்கள். ஆனால் ஒரு பெண் பித்து பிடித்தவராக உஹது வரை சென்றடைந்தார்கள். அந்த பெண்ணின் கணவர், சகோதரர் மற்றும் தந்தை உஹது போரில் கொல்லப்பட்டிருந்தார்கள். ஒரு மகனும் கொல்லப்பட்டதாகவும் சில அறிவிப்புகளில் உள்ளது. அந்த பெண் முஸ்லிம்களின் படைக்கு அருகில் சென்றடைந்ததும் அவர்கள் ஒரு சஹாபியிடம் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நலமாக இருக்கிறார்களா என்று வினவினார்கள். தகவல் தெரிவிப்பவர் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நலம் குறித்து மன நிறைவுடன் இருந்தார்கள். எனவே அவர்கள் இந்த பெண்ணிடம், பெண்மணியே, வருத்தத்திற்குரிய விஷயம், உம் தந்தை இந்த போரில் கொல்லப்பட்டார் என்று கூறினார்கள். அதற்கு அந்த பெண், நீங்கள் என்ன வித்தியாசமான நபராக இருக்கிறீர்கள்? நான் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நலம் என்ன என்று கேட்கிறேன். நீங்கள் உன் தந்தை இறந்து விட்டார் என்று கூறுகிறீர்களே என கூறினார்கள். அதை கேட்ட அந்த சஹாபி, பெண்மணியே, வருத்தத்திற்குரிய விஷயம், உம் கணவரும் இந்த போரில் கொல்லப்பட்டார் என்று கூறினார்கள். அதற்கு மீண்டும் அந்த பெண், நான் உங்களிடம் என் கணவரை பற்றி கேட்கவில்லை, நான் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நலம் என்ன என்று கேட்கிறேன் என கூறினார்கள். அதை கேட்ட அந்த சஹாபி மீண்டும் அந்த பெண்ணிடம், பெண்மணியே, வருத்தத்திற்குரிய விஷயம், உம் சகோதரரும் இந்த போரில் கொல்லப்பட்டார் என்று கூறினார்கள். அந்த பெண் பெரும் உத்வேகத்துடன், நான் உங்களிடம் என் சகோதரரை பற்றி கேட்கவில்லை, நானோ உங்களிடம் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி விசாரிக்கிறேன். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நலம் என்ன என்று நீங்கள் கூறுங்கள் என கூறினார்கள். அந்த பெண்ணுக்கு தம் தந்தை, சகோதரர் மற்றும் கணவரின் மரணத்தை பற்றி எந்த கவலையும் இல்லை என்பதையும், அந்த பெண் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நலம் மட்டுமே அறிய விரும்புகிறார்கள் என்பதையும் மக்கள் பார்த்ததும் அவர்கள் அந்த பெண்ணுடைய உண்மையான உணர்வுகளை புரிந்து கொண்டார்கள். அவர்கள், பெண்மணியே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ நலமாக இருக்கிறார்கள் என்று கூறினார்கள். அதற்கு அந்த பெண், அன்னார் எங்கே இருக்கிறார்கள் என்று எனக்கு காட்டுங்கள் என்று கூறினார்கள். பிறகு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டிருந்த இடத்துக்கு ஓடிச் சென்றார்கள். அங்கு சென்றடைந்து ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் மண்டியிட்டு அமர்ந்து அன்னாருடைய ஆடையின் விளிம்பை பிடித்துக்கொண்டு இவ்வாறு கூறினார்கள், அல்லாஹ் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் தாய் தந்தையர் தங்கள் மீது அர்ப்பணமாகட்டும். தாங்கள் நலமுடன் இருக்கிறீர்கள் என்னும் பொழுது யார் மரணித்தால் எனக்கு என்ன கவலை? எனக்கோ தாங்கள் உயிர் வாழ்வதே தேவையாக இருந்தது. தாங்கள் உயிருடன் இருக்கிறீர்கள் என்றால் எனக்கு வேறு யாருடைய மரணத்தை பற்றியும் கவலை இல்லை. அன்னார், அதாவது ஹசரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அந்த பெண்ணுக்கு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த அளவுக்கு நேசம் இருந்தது என்று பாருங்கள். மக்கள் அவர்களிடம் ஒருவர் பின் ஒருவர் என தந்தை, சகோதரர் மற்றும் கணவரின் வஃபா செய்தியை தெரிவித்துக் கொண்டே சென்றார்கள். ஆனால் அந்த பெண் ஒவ்வொரு முறையும் பதிலுக்கு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று எனக்கு கூறுங்கள் என்றே கூறிக்கொண்டிருந்தார்கள். ஆக இவர்களும் ஒரு பெண்ணாகவே இருந்தார்கள். இவர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த அளவுக்கு நேசத்தை வெளிப்படுத்தினார்கள். முதல் நூற்றாண்டுகளின் முஸ்லிம் பெண்களை பற்றி எடுத்துரைத்தவாறு அன்னார் இதை கூறினார்கள். பிறகு உஹது போரிலேயே போருக்கு பிறகிருந்த நிலையை வரைந்த வண்ணம் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றின் அம்சம், சஹாபா மற்றும் சஹாபியாக்கள் அன்னார் மீது கொண்டிருந்த அன்பு நேசத்தை பற்றி எடுத்துரைத்தவாறு தீபாச்சா தஃப்சீருல் குர்ஆனில் அன்னார் இவ்வாறு எழுதியுள்ளார்கள். இஸ்லாமிய படை மதீனாவுக்கு திரும்பி வந்தபோது அப்பொழுது வரை ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதானதாக கூறப்பட்ட செய்தியும் இஸ்லாமிய படை சிதறிப்போன செய்தியும் மதீனாவுக்கு சென்று சேர்ந்து விட்டிருந்தது. மதீனத்து பெண்களும் குழந்தைகளும் பித்து பிடித்தவர்களாக உஹது களத்தை நோக்கி ஓடி சென்று கொண்டிருந்தார்கள். பெரும்பாலான மக்களுக்கோ வழியில் தகவல் கிடைத்துவிட்டது, அவர்கள் நின்று விட்டார்கள். ஆனால் பனு தீனார் கோத்திரத்தின் ஒரு பெண் பித்து பிடித்தவராக முன்னோக்கி சென்றவாறு உஹது வரை சென்றடைந்தார்கள். அந்த பெண் பித்து பிடித்தவராக உஹது மைதானத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த போது அந்த பெண்ணின் கணவர், சகோதரர் மற்றும் தந்தை ஆகியோர் உஹதில் கொல்லப்பட்டு விட்டிருந்தார்கள். ஒரு மகனும் கொல்லப்பட்டதாக சில அறிவிப்புகள் வருகிறது. முதலில் வந்த அறிவிப்பு தான். அந்த பெண்ணுக்கு அவர்களின் தந்தை கொல்லப்பட்ட செய்தி தெரிவிக்கப்பட்ட போது அந்த பெண், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நலம் என்ன என்று எனக்கு கூறுங்கள் என்று கூறினார்கள். செய்தி தெரிவிப்பவர் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய தகவலில் மனநிறைவு பெற்றிருந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் என அந்த பெண்ணின் சகோதரர், கணவர் மற்றும் மகனின் மரணத்தை பற்றிய செய்தியை தெரிவித்துக் கொண்டே சென்றார்கள். ஆனால் அந்த பெண் இதையே கூறிக்கொண்டிருந்தார்கள், மா ஃபஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? வெளிப்படையில் இந்த வாக்கியம் தவறாக தெரிகிறது. அன்னார் கூறுகிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்ற இந்த வாக்கியம் தவறாக தெரிகிறது.
இதனால்தான் வரலாற்றாசிரியர்கள் இவ்வாறு எழுதியுள்ளார்கள். இதன் பொருள் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் என்ன நிகழ்ந்தது என்பதாகும். அதாவது அவர்கள் மற்ற பக்கம் எடுத்து சென்று விட்டார்கள். ஹதரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த வாக்கியம் தவறானது அல்ல. இன்னும் சொல்வதாயின் பெண்களின் மொழி வழக்கத்திற்கேற்ப முற்றிலும் சரியானதாகும். பெண்ணின் உணர்வுகள் மிகவும் வேகமாக இருக்கும். அவள் சில வேளை மரணித்தவர்களை உயிருடன் இருப்பதாக கருதி கொண்டு உரையாடுவாள். உதாரணமாக, சில பெண்களின் கணவர்கள் அல்லது மகன்கள் மரணித்துவிடும் பொழுது அவர்களது மரணத்தில் அவர்களை பார்த்து அவர்கள் இது போன்ற விஷயங்களை பேசி வருவார்கள். அதாவது, என்னை இந்த நிலையில் விட்டுச் செல்கிறீர்கள், அல்லது மகன் இந்த வயோதிகத்தில் ஏன் இடமிருந்து முகம் திரும்பி சென்று விட்டான் போன்றவை. இது வேதனை மிகுதியில் மனித இயல்பின் ஒரு மிக நுட்பமான வெளிப்பாடாக இருக்கிறது. இவ்வாறே ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதானதாக கூறப்பட்ட செய்தியை கேள்விப்பட்டு அந்த பெண்ணின் நிலையானது. அந்த பெண் இப்பொழுது அன்னாரை மரணித்தவராக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கவில்லை. இரண்டாவது, அந்த செய்தியை மறுக்கவும் முடியாமல் இருந்தார்கள். எனவே வேதனை மிகுதியில் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது என்ன செய்தார்கள் என்று கூறிக்கொண்டே இருந்தார்கள். அதாவது, இந்த அளவுக்கு நன்றியுணர்வுள்ள நபர் நமக்கு இந்த பெருந்துயரத்தை எட்ட வைக்க எப்படி ஆயத்தமானார்கள்? அந்த பெண்ணுக்கு தம் தந்தை, சகோதரர் மற்றும் கணவர் பற்றி எந்த கவலையும் இல்லை என்பதை மக்கள் பார்த்தபோது அவர்கள் இந்த பெண்ணின் உண்மையான உணர்வுகளை புரிந்து கொண்டார்கள். அவர்கள், இன்னாரின் தாயாரே, கண்ணியத்திற்குரிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ நீர் விரும்புவது போன்று இறைவனின் அருளால் நலமாக இருக்கிறார்கள் என்று கூறினார்கள். அதற்கு அந்த பெண், அன்னார் எங்கே இருக்கிறார்கள் என்று எனக்கு காட்டுங்கள் என்று கூறினார்கள். மக்கள், சற்று முன்னால் செல்லுங்கள், அன்னார் முன்னால் நிற்கின்றார்கள் என்று கூறினார்கள். அந்த பெண் ஓடி சென்று அன்னார் வரை சென்றடைந்தார்கள். அன்னாரது ஆடையின் விளிம்பை பிடித்துக்கொண்டு, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என் தாய் தந்தையர் தங்கள் மீது அர்ப்பணமாகட்டும், தாங்கள் நலவுடன் இருக்கிறீர்கள் எனும் பொழுது எவர் மரணித்தாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று கூறினார்கள். அன்னார் கூறுகிறார்கள், பாருங்கள், ஆண்கள் போர்களில் ஈமானின் அத்தகைய முன்மாதிரியை காட்டினார்கள், பெண்கள் களப்பற்ற தன்மையின் இத்தகைய முன்மாதிரியை காட்டியுள்ளார்கள். அதற்கான உதாரணத்தை இப்பொழுது நான் எடுத்துக் கூறினேன். கிறிஸ்தவ உலகத்தினர் மகதலேனா மரியாளும் அவருடைய தோழியர்களான பெண்களும் காலை நேரத்தில் எதிரிடமிருந்து ஒளிந்து ஈசா மசீஹின் கபரை சென்றடைந்தார்கள் என்ற அவர்களுடைய வீரத்தில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். நான் அவர்களிடம் கூறுகிறேன், வாருங்கள், வந்து சற்று என் அன்பருடைய களப்பற்ற மக்கள், தம்மை மாய்த்து கொண்ட மக்கள் எந்த நிலைமைகளில் அன்னாருடன் நின்றார்கள் என்றும் எந்த நிலைமைகளில் அவர்கள் ஓரிறைமையின் கொடியை உயர்த்தினார்கள் என்றும் பாருங்கள். கண்ணியத்திற்குரிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீத்மார்களை நல்லடக்கம் செய்துவிட்டு மதீனாவுக்கு திரும்பிச் சென்ற போது பெண்களும் குழந்தைகளும் வரவேற்பதற்காக நகரத்திற்கு வெளியே வந்தார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெண் ஒட்டகத்தின் கடிவாளத்தை மதீனாவின் தலைவர் ஹதரத் சஅத் பின் முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிடித்திருந்தார்கள். இந்த சம்பவம் முன்னரும் கூறப்பட்டது. மேலும் பெருமிதத்துடன் மிகவும் முன்னால் ஓடி சென்று கொண்டிருந்தார்கள். ஒருவேளை அவர்கள், பார்த்தீர்களா, நாங்கள் ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நலமுடன் தம் வீட்டுக்கு திருப்பி அழைத்து வந்துள்ளோம் என்று உலகிற்கு கூறினார்கள் போலும். இது எடுத்துரைப்பதற்கான அவர்களது ஒரு தனி பாணியாகும். நகரத்துக்கு அருகில் கண் பார்வை வலுவிழந்து போயிருந்த அவர்களுடைய வயதான தாயார் வந்து கொண்டிருப்பதை காணப்பெற்றார்கள். உஹது போரில் அந்த பெண்மணியின் ஒரு மகன் அமர் பின் முஆஸ் ரலியல்லாஹு அவர்களும் கொல்லப்பட்டிருந்தார்கள். அதன் விவரத்தை நான் முன்னரும் கூறினேன். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை கண்டதும், அம்மையாரே, மகனின் ஷஹாதத்தில் எனக்கு மீது அனுதாபம் உள்ளது என்று கூறினார்கள். அதை கேட்ட அந்த நட்பண்புள்ள பெண்மணி, ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் தங்களை நலவுடன் இருக்க கண்ட பிறகு நான் இன்னலை வறுத்து சாப்பிட்டு விட்டதாக தாங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். இன்னலை வறுத்து சாப்பிட்டு விட்டேன், என்ன ஒரு வினோதமான மொழிமரபு! இது அன்பின் எவ்வளவு ஆழமான உணர்வுகளை குறிக்கிறது. வேதனை மனிதனை உண்டுவிடுகிறது. ஆனால் வயோதிக பருவத்தில் அவர்களுடைய முதுமையின் ஆதரவு உடைந்து விட்டிருந்தது. அந்த பெண் எவ்வளவு வீரமாக இவ்வாறு கூறுகிறார்கள், என் மகனின் வேதனை என்னை உண்பது என்ன? ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள் எனும் பொழுது நான் அந்த வேதனையை உண்டு விடுவேன். என் மகனின் மரணம் என்னை கொல்வதற்கு காரணமாக அமையாது. மாறாக ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அவன் உயிர் நீத்தான் என்ற சிந்தனை எனது ஆற்றலை அதிகரிப்பதற்கு காரணமாக அமையும். இந்த உணர்வு இருக்கிறது. ஹதரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்சாரிகளுக்காக துஆ செய்தவாறும் தம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்தியவாறும் கூறுகிறார்கள், அன்சாரிகளே, என் உயிர் உங்கள் மீது அர்ப்பணமாகட்டும், நீங்கள் எவ்வளவு நட்குடி எடுத்து சென்று விட்டீர்கள். மதீனாவின் நயவஞ்சகர்கள் மற்றும் யூதர்கள் நடந்து கொண்ட முறை மற்றும் அவர்களுடைய அந்த நடவடிக்கைக்கு எதிராக
ஹதரத் உமர்லான்ஹு அவர்களுக்கு இருந்த உத்வேகத்தில் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்மாதிரி என்னவாக இருந்தது? இது பற்றி இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹுது போருக்கு பிறகு மதீனா சென்றடைந்த போது நயவஞ்சகர்களும் யூதர்களும் மகிழ்ச்சியை கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள். முஸ்லிம்களை பழித்துரைக்க ஆரம்பித்து விட்டார்கள். மேலும் ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசராக ஆசைப்படுகிறார்கள். நௌசுபில்லா, அவ்வாறு கூறுவதேட்டும் நாம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறோம். இன்று வரை அவர்கள் பெற்ற அளவுக்கு இழப்பை எந்த நபியும் பெற்றதில்லை. தாமும் காயமடைந்து விட்டார்கள், அவர்களுடைய சஹாபாவும் காயமடைந்து விட்டார்கள் என்று கூற ஆரம்பித்து விட்டார்கள். மேலும் கொல்லப்பட்ட உங்களுடைய மக்கள் எங்களுடன் இருந்திருந்தார்கள் என்றால் ஒருபோதும் கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள் என்று கூறி வந்தார்கள். இவர்கள், அதாவது இந்த நயவஞ்சகர்கள் இப்படி பேசிக்கொண்டிருந்தார்களே, இந்த நயவஞ்சகர்களை கொல்வதற்கு ஹதரத் உமர்லான் அவர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அனுமதி கூறினார்கள். அப்பொழுது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவர்கள் அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவர் வேறு எவரும் இல்லை என்று சாட்சி பகர்வதில்லையா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுவதில்லையா? நான் அல்லாஹ்வின் தூதராவேன் என்று சாட்சி கூறுவதில்லையா? முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறுவதில்லையா? அன்னார், இந்த மக்கள் கலிமா கூறத்தானே செய்கிறார்கள் என்று கேட்டார்கள். அதற்கு ஹதரத் உமர்லான் அவர்கள், ஏன் இல்லை, நிச்சயமாக கூறுகிறார்கள்தான், இதை கூறத்தான் செய்கிறார்கள், ஆனால் அத்துடன் சேர்த்து நயவஞ்சகமான விஷயங்களையும் பேசுகிறார்கள் என்று பணிவுடன் கூறினார்கள். ஹதரத் உமர்லான் அவர்கள், ஆனால் இவர்கள் வாளுக்கஞ்சி இவ்வாறு கூறுகிறார்கள் என்று கூறினார்கள். ஹதரத் உமர்லான் அவர்கள் கூடவே வாளுக்கு அஞ்சி இவர்கள் இவ்வாறு செய்கிறார்கள் என்றும் கூறினார்கள். கலிமா கூறுகிறார்கள் அல்லது முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறுகிறார்கள். எனவே இப்பொழுது அவர்களது விவகாரம் வெளிப்பட்டு விட்டது. இப்பொழுது அவர்களது உள்ளத்து விஷயம் வெளிப்பட்டு விட்டது. அல்லாஹ் அவர்களுடைய வன்மங்களை வெளிப்படுத்தி விட்டான். பிறகு அவர்களை பழிவாங்க வேண்டும், அவர்களுக்கு தண்டனை அளித்திட வேண்டும். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் இவ்வாறு சாட்சி பகர்கிறாரோ, எவர் லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறுகிறாரோ அவரை கொல்வதை விட்டும் நான் தடுக்கப்பட்டுள்ளேன். எவர் இந்த கலிமாவை கூறிவிட்டாரோ அத்தகைய நபரை கொல்வதை விட்டும் நான் தடுக்கப்பட்டுள்ளேன். இது அந்த பெயர் தாங்கிய ஆலிம்களின் வாய் அடைப்பதற்கு போதுமானதாகும். அகமதிகள் உள்ளத்தால் இந்த கலிமாவை கூறுகிறோம், நயவஞ்சகத்திற்கான அணுவளவு வாடை கூட நம்மிடம் இல்லை. அப்படியிருந்தும் அகமதிகளை பற்றி இவர்கள் காஃபிர்கள், இவர்களை கொல்வது ஆகுமானது என்று இந்த ஆலிம்கள் கூறுகிறார்கள். இவ்வாறே சிலர் ஷஹீதுமாகியுள்ளார்கள். இந்த ஆலிம்கள்தான், இந்த பெயர் தாங்கிய ஆலிம்கள்தான் இஸ்லாத்திற்கு அவப்பெயர் ஏற்படுத்தி வைத்துள்ளார்கள். உஹுதின் ஷஹீத்மார்களின் ஜனாசா தொழுது பற்றி பல்வேறு அறிவிப்புகள் உள்ளன. அவற்றை நான் எடுத்து கூறியும் விட்டேன். ஆனால் இங்கு சஹி புகாரியை சான்றாக கொண்டு குறிப்பிட விரும்புகிறேன். அதிலிருந்து உஹது போரில் கலந்து கொண்ட சஹாபா பெருமக்களின் உயர் தகுதி, அந்தஸ்து மற்றும் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்காக செய்த துஆக்கள் ஆகியவற்றை பற்றி தெரிய வருகிறது. ஹதரத் உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிருள்ளவர்களுக்கும் இறந்தவர்களுக்கும் விடை கொடுக்கும் நபரை போன்று 8 ஆண்டுகளுக்கு பிறகு உஹுதின் ஷஹீதுகளுக்கு ஜனாசா தொழுகை தொழ வைத்தார்கள். இதற்கு பிறகு அன்னார் மிம்பர் மீது ஏறினார்கள். அன்னார், நான் உங்களுக்கு முன்னால் முன் செல்பவனாக இருப்பேன், நான் உங்கள் மீது சாட்சியாளனாக இருப்பேன், உங்களை சந்திக்கும் இடம் ஸ்வர்க்கத்தின் நீர்த்தேக்கமாகும். மேலும் நான் நிற்கும் இந்த இடத்திலிருந்து பார்க்கிறேன். உங்களை குறித்து நீங்கள் இணை வைப்பீர்கள் என்ற அச்சம் எனக்கு இல்லை. ஆனால் உங்களை குறித்து எனக்கு உலகத்தை பற்றி அச்சம் இருக்கிறது. நீங்கள் அதற்காக ஒருவர் மற்றவருடன் போட்டி போடுவீர்கள் என்று கூறினார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த அச்சமும் சரியானதாக இருந்தது என்பதை பிற்காலத்து சம்பவங்கள் நிரூபித்துவிட்டன. ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்கள் சகோதரர்கள் உஹுதில் ஷஹீதானதும் அல்லாஹ் அவர்களுடைய ஆன்மாக்களை பச்சை நிற பறவையின் வயிற்றில் வைத்தான். அவர்கள் சொர்க்கத்தின் நதிகளில் இறங்குவார்கள், அதன் கனிகளை உண்பார்கள், இறை அரியணையின் நிழலில் தொங்கக்கூடிய பொன் விளக்குகளில் இரவை கழிப்பார்கள். அவர்கள் தமக்கு பிடித்த மாதிரி உண்ட பிறகு, பருகிய பிறகு, தமக்கு விருப்பமான முறையில் ஓய்வெடுத்த பிறகு அவர்கள் இவ்வாறு கேட்பார்கள், எங்கள் சகோதரர்கள் மார்க்க போரை விட்டும் முகம் திருப்பாமல் இருப்பதற்கு, போரின் போது ஆயுதங்களை சுமந்து கொண்டு இல்லாமல் இருப்பதற்கு, நாங்கள் சொர்க்கத்தில் உயிருடன் இருக்கிறோம் என்பதையும் எங்களுக்கு ரிஸ்க் வழங்கப்படுகிறது என்பதையும் எங்கள் சகோதரர்களுக்கு யாரிட்ட வைப்பார்கள்? அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நான் உங்கள் தரப்பிலிருந்து அவர்களுக்கு எட்ட வைத்து விடுகிறேன் என்று கூறினான். அன்னார் கூறினார்கள், பிறகு அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான், வலா தஹ்ஸபன்னல்லஸீன குதிலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா. பொருள், அல்லாஹின் வழியில் கொல்லப்பட்டவர்களை
மரணித்தவர்கள் என கருதாதீர்கள். திருக்குர்ஆன் விரிவுரை எழுதுபவர்கள் அல்லது ஹதீஸை அறிவிப்பவர்களும் சிலவேளை ஒவ்வொரு விஷயத்திலும் இவ்வாறு கூறிவிடுகிறார்கள், வசனம் இறங்கியதற்கு இதுதான் காரணமாக இருக்க வேண்டும் என்பது அவசியமல்ல. இதற்கு முன்னரும் ஒவ்வொரு ஷஹீது பற்றியும் பத்ர் யுத்தத்தின் ஷஹீதுகளின் அந்தஸ்து மிக பெரியதாக இருந்தது. அவர்களை பற்றியும் இன்னும் குருதாயின் சூரா அல் பக்ராவிலும் இந்த வசனம் உள்ளது. பிறகு ஒரு அறிவிப்பு கிடைக்கிறது. ஹதரத் ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறி வந்தார்கள், எனக்கு உஹுதின் ஷஹீதுகள் நினைவுக்கு வரும்போது இறைவன் மீது ஆணையாக நானும் என்னுடைய தோழர்களுடன் சேர்ந்து மலையடிவாரத்திலேயே இருந்திருக்க கூடாதா என்ற ஆசை எனக்கு ஏற்படுகிறது. அன்னார் நான் அவர்களுடன் சேர்ந்து ஷஹீதாகி இருப்பேனே என்று கூறி வந்தார்கள். அப்துல்லா பின் அபி ஃபர்வா தம் தந்தையிடமிருந்து அறிவிக்கிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹுதின் ஷஹீதுகளின் கபர்களை பார்வையிட்ட போது இவ்வாறு கூறினார்கள், அல்லாஹும்ம இன்ன அப்தக வ நபியக யஷ்ஹது அன்ன ஹாஉலாயி ஷுஹதாஉ வ அன்னஹு மன்சாரஹும் வ சல்லம அலைஹிம் இலா யௌமில் கியாமத்தி ரத்து அலைஹ். பொருள், அல்லாஹ்வே, நிச்சயமாக இந்த மக்கள் ஷஹீதுகள் ஆவார்கள் என்று உன் அடியானும் நபியுமாகிய நான் சாட்சி பகர்கிறேன். எவர் இவர்களுடைய கபர்களுக்கு வந்து கியாமத் வரை இவர்கள் மீது சலாம் அனுப்புகிறாரோ அவர்கள் அதற்கு பதிலளிப்பார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போரின் ஷஹீதுகளுக்காக இவ்வாறு கூறினார்கள், ஹாவுலா யஷ்ஹது அலைஹிம். பொருள், இந்த மக்களுக்கு நான் சாட்சியாளனாவேன். ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் அவர்களுடைய சகோதரர்கள் இல்லையா? அவர்கள் முஸ்லிம்களானது போன்று நாங்களும் முஸ்லிம்களானோம். அவர்கள் ஜிஹாத் செய்தது போன்று நாங்களும் ஜிஹாத் செய்தோம் என்று பணிவுடன் கூறினார்கள். அன்னார் கூறினார்கள், ஆமாம், எனினும் எனக்கு பிறகு நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று எனக்கு தெரியாது. அப்பொழுது ஹதரத் அபூபக்கர் அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள். மேலும் நாங்கள் தங்களுக்கு பிறகு உயிருடன் இருப்போமா என்று பணிவுடன் கேட்டார்கள். ஒருவேளை நம்முடைய வாழ்நாள் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அதிகம் நீண்டதோ என்ற வேதனையிலேயே ஹதரத் அபூபக்கர் அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள். இபாத் பின் அபி சாலிஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டின் துவக்கத்திலும் உஹுதின் ஷஹீதுகளின் கபர்களை பார்க்க செல்வார்கள். அப்பொழுது அன்னார் கூறுவார்கள், சலாமுன் அலைக்கும் பிமா சபர்த்தும் ஃபனிஅம உக்பத்தார். பொருள், நீங்கள் பொறுமை காத்ததற்காக உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டுமாக. எனவே மறுமை வீட்டின் முடிவு எவ்வளவு நல்லது. அறிவிப்பாளர் கூறுகிறார்கள், பிறகு ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், அவர்களுக்கு பிறகு ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் மற்றும் ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் அவர்களுடைய கபர்களை சென்று பார்த்து வந்தார்கள். ஹதரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் ரலியல்லாஹு அவர்கள் இவ்வாறு எடுத்துரைத்துள்ளார்கள், வஃபாத் காலத்துக்கு அருகில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக உஹுதின் ஷஹீதுகளுக்காக ஜனாசா தொழுகை தொழ வைத்தார்கள். மேலும் மிகவும் வேதனை மிகுந்த உள்ளத்துடன் அவர்களுக்காக துஆ செய்தார்கள். அன்னார் உஹுதின் ஷஹீதுகளை சிறப்பான அன்போடும் கண்ணியத்தோடும் பார்த்து வந்தார்கள். ஒருமுறை அன்னார் உஹுதின் ஷஹீதுகளின் கபர்களை கடந்து சென்ற போது இவ்வாறு கூறினார்கள், இவர்கள் எத்தகைய மக்கள் என்றால் இவர்களுடைய ஈமானுக்கு நான் சாட்சியாளனாவேன். ஹதரத் அபூபக்கர் அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நாங்கள் அவர்களுடைய சகோதரர்கள் இல்லையா? அவர்களைப் போன்றே நாங்களும் இஸ்லாத்தை ஏற்கவில்லையா? அவர்களைப் போன்றே நாங்களும் இறைவழியில் ஜிஹாத் செய்யவில்லையா என்று பணிவுடன் கேட்டார்கள். ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆமாம், ஆனால் எனக்கு பிறகு நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று எனக்கு என்ன தெரியும் என்று கூறினார்கள். இதனால் ஹதரத் அபூபக்கர் அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள். அதிகமாக அழுதார்கள். மேலும் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நாங்கள் தங்களுக்கு பிறகு உயிருடன் இருக்க முடியுமா? இந்த சிந்தனையே எங்களை கொல்லக்கூடியதே என்று பணிவுடன் கூறினார்கள். பிறகு ஹதரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் ரலியல்லாஹு அவர்கள் எழுதுகிறார்கள், சஹாபாவும் உஹுதின் ஷஹீதுகளுக்கு பெரும் கண்ணியமளித்து வந்தார்கள். மேலும் உஹுதின் நினைவை ஒரு பரிசுத்தமான பொருளாக தம்முடைய உள்ளங்களில் புத்துணர்வாக்கி வைத்திருந்தார்கள். ஆக ஒருமுறை ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வஃபாத்திற்கு பிறகு ஹதரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களுக்கு முன்னால் இஃப்தார் உணவு வந்தது. அது ஓரளவுக்கு அலங்கரிக்கப்பட்டதாக இருந்தது, ஆடம்பரமாக இருந்தது. இதனால் அவர்களுக்கு உஹது காலம் நினைவுக்கு வந்துவிட்டது. அப்பொழுது முஸ்லிம்களிடம் தம்முடைய ஷஹீதுகளை நல்லடக்கம் செய்வதற்கு துணி கூட இல்லாமல் இருந்தது. அவர்களுடைய உடல்களை மறைப்பதற்காக புல்லை வெட்டி வெட்டி அவர்கள் மீது போர்த்தி வந்தார்கள். இந்த நினைவு அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களை எந்த அளவுக்கு நிம்மதியிழக்க செய்துவிட்டதென்றால் அவர்கள் அமைதி இழந்து அழ ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் நோன்பு வைத்திருந்தும் உணவை விட்டுவிட்டு எழுந்து விட்டார்கள். உஹுதின் ஷஹீதுகளின் உறவினருக்கு மன ஆறுதல் அளித்த சம்பவங்கள் மற்றும் ஷஹீதுகளின் பிள்ளைகளுடன் அன்பின் வெளிப்பாடு பற்றிய குறிப்பும் கிடைக்கிறது. ஹதரத் பிஷர் அவர்களின் தந்தை
ஹதரத் அக்ரபா அவர்களை பற்றிய குறிப்பு உஹது போரின் ஷஹீதுகளில் கூறப்பட்டுள்ளது. சிலர் பிஷர் அவர்களின் பெயரை பஷீர் என்றும் கூறியுள்ளார்கள். அக்ரபா அவர்கள் ஷஹீதானதும் அவர்களின் மகன் பிஷர் அவர்களுக்கு அருகில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பக்கமாக கடந்து சென்றார்கள். அப்பொழுது அன்னார், உஸ்குத் அமா தர்லா அன் அகூன அனா அபூக வ ஆயிஷத்த உம்முக். பொருள், அமைதியாகிவிடு, நான் உனக்கு தந்தையாகவும் ஆயிஷா உனக்கு தாயாகவும் ஆகிவிடுவதிலும் உனக்கு மகிழ்ச்சி இல்லையா என்று கேட்டார்கள். பிஷர், ஏன் இல்லை, நான் முற்றிலும் திருப்தி அடைகிறேன் என்று கூறினார்கள். அவர்களுடைய பழைய பெயர் பஹீர் என்று இருந்தது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்கு பஷீர் என்று பெயர் வைத்து விட்டார்கள். மேலும் இவர்களுடைய நாவில் திக்கு இருந்தது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுடைய வாயில் ஓதி ஊதினார்கள். உடனே திக்குவாய் அகல ஆரம்பித்து விட்டது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுடைய தலையில் தமது அருளுக்குரிய கையையும் தடவினார்கள். இவர்கள் வயதானவரான பிறகு முழு தலைமுடியும் வெள்ளையாகிவிட்டது. ஆனால் எந்த இடத்தில் ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது அருளுக்குரிய கையை தடவினார்களோ அந்த இடத்தின் முடிகள் அப்படியே கருப்பாகவே இருந்தன. இவர்கள் நீண்ட வயதை அடைந்தார்கள். பாலஸ்தீனத்தில் ஹிஜ்ரி 85ஆம் ஆண்டு வஃபாத்தானார்கள். ஹதரத் ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து மன ஆறுதலுக்கான சம்பவம் கிடைக்கிறது. ஹதரத் ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணப்பெற்றதும் அன்னார், ஜாபிர், நான் உன்னை வருத்தமாக இருக்க காண்கிறேனே, என்ன விஷயம் என்று வினவினார்கள். நான், அல்லாஹ் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் தந்தை உஹுது போரில் ஷஹீதாகிவிட்டார்கள், மேலும் அவர்கள் கடனையும் சந்ததிகளையும் விட்டு சென்று விட்டார்கள் என்று பணிவுடன் கூறினேன். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் எப்படி உம் தந்தையை சந்தித்தான் என்பதை பற்றிய நற்செய்தியை நான் உமக்கு கூற வேண்டாமா என்று கேட்டார்கள். நான், அல்லாஹ் தூதர் அவர்களே, கண்டிப்பாக கூறுங்கள் என்று பணிவுடன் கேட்டுக்கொண்டேன். அன்னார் கூறினார்கள், அல்லாஹ் எவருடனும் திரைக்கு பின்னால் இல்லாமல் உரையாடுவதில்லை. அல்லாஹ் யாருடனெல்லாம் உரையாடினானோ அவர்களுடன் திரைக்கு பின்னால் இருந்து உரையாடினான். ஆனால் எல்லாம் வல்ல அல்லாஹ் உம் தந்தையை உயிர் பெறச் செய்தான். பிறகு அவர்களுடன் எதிரெதிரே இருந்து உரையாடினான். மேலும் என் அடியானே, என்னிடம் கேள், நான் உனக்கு வழங்குகிறேன் என்று கூறினான். அதற்கு அவர்கள், நான் உன் வழியில் மீண்டும் கொல்லப்படும் பொருட்டு என்னை மீண்டும் உயிர் பெறச் செய்து விடுவாயாக என்று பணிவுடன் கேட்டுக்கொண்டார்கள். ஒரு அறிவிப்பில் வருகிறது, அந்த சந்தர்ப்பத்தில் ஹதரத் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவர்கள், என் நிறைவா, நான் உன்னை வணங்குவதற்கான உரிமையை நிறைவேற்றவில்லை. நான் உன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இணைந்து உன் வழியில் சண்டையிட்டு உன் வழியில் மீண்டும் கொல்லப்படுவதற்காக நீ என்னை மீண்டும் உலகிற்கு அனுப்பிட வேண்டும் என்பது எனது ஆசையாகும் என்று பணிவுடன் கூறினார்கள். இதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ், எவர்கள் ஒருமுறை மரணித்து விடுகிறார்களோ அவர்கள் மீண்டும் உலகிற்கு திருப்பி அனுப்பப்பட மாட்டார்கள் என்பதை நான் தீர்மானித்து வைத்து விட்டேன் என்று கூறினான். ஹதரத் அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்விடம், என் நிறைவா, எனக்கு பின்னால் இருப்பவர்கள் வரை இந்த விஷயத்தை எட்ட வைத்து விடுவாயாக என்று பணிவுடன் கேட்டுக்கொண்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான், வலா தஹ்சபன் அல்லதீன குத்திலூ ஃபீ சபீலில்லாஹி அம்வாதா பல் அஹ்யாவுன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன். பொருள், எவர்கள் அல்லாஹின் வழியில் கொல்லப்பட்டார்களோ அவர்களை நீங்கள் ஒருபோதும் மரணித்தவர்கள் என கருதாதீர்கள். அவர்களோ உயிருடன் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய ரப்பிடம் ரிஸ்க் வழங்கப்படுகிறது. எவ்வாறு இருப்பினும், நான் முன்னரும் கூறியது போன்று, இது சரியோ இல்லையோ, இது இந்த வசனம் இறங்கியதற்கான காரணமோ இல்லையோ, ஆனால் ஷஹீதுகள் உயிருடன் இருக்கிறார்கள், அவர்கள் மரணித்த உடனேயே சொர்க்கத்தின் உயர் தரத்தையும் அந்தஸ்தையும் பெற்றுவிடுகிறார்கள் என்ற விஷயம் எந்நிலையிலும் சரியானதே. ஹதரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் ரஹிமஹுல்லா அவர்கள் அல்லாஹ் ஹதரத் அப்துல்லா பின் அம்ர் அவர்களுடன் உரையாடிய நிகழ்வை பற்றிய விபரத்தை தம்முடைய ஒரு சொற்பொழிவில் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு தொடர்பாக எடுத்துக் கூறினார்கள். அதில் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனான தொடர்பு வெளிப்படுகிறது. மேலும் சஹாபா அன்னார் மீது நேசம் கொண்டிருந்தது மற்றும் அவர்கள் மீது அல்லாஹின் அன்பான பார்வை எப்படி செலுத்தப்பட்டு வந்தது ஆகியவற்றையும் எடுத்துரைத்தவாறு கூறுகிறார்கள். இந்த நிகழ்வில் பல்வேறு வகையான அழகுகள் நிறைந்து வழிகின்றன. எந்த கோணத்தில் அதை பார்த்தாலும் இது ஒரு புது நயத்துடன் தென்படுகிறது. மற்ற விஷயங்களுடன் சேர்த்து எவ்வாறு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொடர்ச்சியாக தம் இறைவனுடன் தொடர்பு இருந்தது என்பதிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. அடியார்கள் மீதும் பரிவான பார்வையை செலுத்தி வந்தார்கள். இறைவனுடன் மனதை இணைத்து வைத்திருந்தார்கள். ஓர் அம்சம் தம்முடைய சஹாபா மீது சாய்ந்திருந்தது. மற்றொரு அம்சம் உயர்ந்த தோழனுடன் தொடர்ச்சியாக இணைந்து பிணைந்திருந்தது. அமைதி நிறைந்த நிலையில் உயர்ந்த தரத்தில் ஓரிறைமையில் நிலைத்திருந்த அந்த நபர் போர் நிலையிலும் ஒரு நொடிப்பொழுதும் அதனை விட்டு விலகவில்லை. ஒரு பார்வை போர்க்களத்தின் கண்காணிப்பாளராக இருந்ததென்றால் மற்றொன்று அன்பிற்குரிய அழகானவனின் காட்சியில் லயித்திருந்தது. ஒரு செவி கருணையால் சஹாபா பக்கம் சாய்ந்திருந்ததென்றால் மற்றொன்று
விண்ணுலகிலிருந்து தம் இறைவனின் இனிமையான கூற்றை கேட்பதில் மூழ்கியிருந்தது. அன்னாருடைய கை பணி செய்து கொண்டிருந்ததென்றால் உள்ளம் அன்பனை நினைத்துக் கொண்டிருந்தது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாவுக்கு மனமகிழ்வு ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள் என்றால் இறைவன் அன்னாருக்கு மனமகிழ்வு ஏற்படுத்தி கொண்டிருந்தான். அப்துல்லாஹ் பின் அமர் அவர்களின் இதயத்தின் தன்மையை பற்றிய செய்தியை தெரிவித்து உண்மையில் அல்லாஹ் அன்னாருக்கு இவ்வாறு தூதுச் செய்தியை வழங்கிக் கொண்டிருந்தான். எல்லாரையும் விட என்னை நேசிப்பவரே, உம்மீதும் இத்தகைய நேசத்தை நாம் நம்முடைய அறிந்த மக்களின் உள்ளங்களில் நிறைத்துவிட்டோம் என்று பார்ப்பீராக. கடந்து செல்லக்கூடிய உலகை கடந்து சென்ற பிறகும் உம்மை பற்றிய சிந்தனை அவர்களை ஏங்க வைக்கிறது. அங்கேயே அவர்கள் நான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சென்று மீண்டும் எதிரிக்கு எதிராக சண்டையிட வேண்டும் என்று வேண்டியிருந்தார்கள் அல்லவா? ஆக ஏங்க வைக்கிறது. மேலும் உம்மை போர்க்களத்தில் தனியாக விட்டு சென்றதில் எந்த அளவுக்கு துயரமடைந்துள்ளார்கள். உமக்கு நிகராக அவர்களுக்கு சொர்க்கத்திற்கான பேராசையும் இருக்கவில்லை. கூர்மையான வாள்களால் மீண்டும் மீண்டும் வெட்டப்பட்டாலும் சரி, உம்முடன் இருக்க வேண்டும், மீண்டும் உம்முடன் இருக்க வேண்டும், மீண்டும் உம்முடன் இருக்க வேண்டும் என்பதே அவர்களுடைய சொர்க்கமாகும். மற்றவை இனி எடுத்துரைப்பேன் இன்ஷா அல்லாஹ். பாலஸ்தீனம் மற்றும் உலகத்தின் நிலைமைகளுக்காகவும் தொடர்ந்து துவாக்கள் செய்து கொண்டே இருங்கள். நிலைமைகள் மோசத்திலும் மோசமாகிக் கொண்டே செல்கின்றன. ஈரான் தாக்குதல் குறித்தும் பிறகு போர் மேலும் விரிவாக பரவுவது குறித்தும் ஆபத்துள்ளது. எல்லாம் வல்ல அல்லாஹ் கருணை புரிவானாக. ஏமனில் இறைவழியில் சிறை சென்றவர்கள் சிலர் விடுதலையாகியிருக்கிறார்கள். இந்த செய்தி வந்துள்ளது. இன்னும் சொல்வதாயின் நேற்றே பெரும்பாலார் விடுவிக்கப்பட்டுவிட்டனர். மீதமிருக்கும் அந்த சிலருடைய விடுதலைக்காகவும் துவா செய்யுங்கள். அதிகாரிகளின் உள்ளத்தை அல்லாஹ் அவர்களை குறித்து தெளிவாக்குவானாக. குறிப்பாக லஜ்னா தலைவியான ஒரு பெண்மணி சிறைவாசத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களது விரைவான விடுதலைக்கான ஏற்பாட்டை செய்வானாக. தொழுகைக்கு பிறகு நான் 2 ஜனாசா காயப் தொழுகையும் தொழ வைப்பேன். ஜனாசாவில் முதலில் உள்ள குறிப்பு அவர்களை பற்றி சிறிது கூறிவிடுகிறேன். இவர்கள் மதிப்பிற்குரிய முஸ்தபா அஹமது கான் சாஹிப் ஆவார்கள். இவர்கள் ஹதரத் நவாப் அப்துல்லா கான் சாஹிப் மற்றும் ஹதரத் நவாப் அமத்துல் ஹஃபீஸ் பேகம் சாஹிபா அவர்களின் மகனாவார்கள். கடந்த நாள்களில் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்கள் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லாரையும் விட சிறிய மகள்வழி பேரராவார்கள். எல்லாரையும் விட சிறிய மகளான அமத்துல் ஹஃபீஸ் பேகம் சாஹிபா அவர்களின் மகனாவார்கள். அவர்களின் எல்லாரையும் விட சிறிய மகனாவார்கள். இவ்வாறு இவர்கள் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களுக்கு எல்லாரையும் விட சிறிய மகள்வழி பேரராவார்கள். அல்லாஹ்வினருளால் மூசியாக இருந்தார்கள். 1966 சோவி நார்தன் கேஸ் கம்பெனியில் சீனியர் ஜெனரல் மேனேஜராக பணிபுரிய ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு பணி ஓய்வுக்கு பின்னரும் மீண்டும் அந்த கம்பெனியின் டைரக்டராகிவிட்டார்கள். 74 நிலைமைகள் மோசமான போது கம்பெனி இவர்களை முற்றிலும் ஒருபுறம் வைத்துவிட்டது. மேலும் சரியான நல்ல வேலையை கொடுக்கவில்லை. இதனால் இவர்கள் ஹதரத் 3வது கலிஃபத்துல் மஸீஹ் ரஹிமஹுல்லா அவர்களிடம் ஆலோசனை செய்தார்கள். அன்னார் கவலைப்படாதீர்கள், நிலைமைகள் சரியாகிவிடும், நீங்கள் இங்கேயே இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். பிறகு அல்லாஹ் அருள் புரிந்தான். பிறகு நிலைமைகள் இவர்களுக்கு சாதகமாக மாறின. ஏழைகளை பெரிதும் கருத்தில் கொள்பவராக இருந்தார்கள். உறவுகளை பேணக்கூடியவராக இருந்தார்கள். இவர்களின் மனைவி எழுதியுள்ளார்கள். 2 திருமணங்கள் ஆகியிருந்தன. இவர்களுக்கு முதல் திருமணம் நடந்தது. இவர்களின் மனைவி வஃபாத்தாகிவிட்டார்கள். பிறகு அவர்களின் தங்கையுடன் இவர்கள் 2வது திருமணம் செய்து கொண்டார்கள். அவர்களுக்கும் ஏற்கனவே பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த பிள்ளைகளையும் இவர்கள் தம்முடைய பிள்ளைகளை போன்று வைத்திருந்தார்கள். இவர்கள் தம்முடைய சகோதரிகளின் வலியுறுத்தலின் பேரில் 2வது திருமணம் செய்து கொண்டார்கள். பிறகு 2வது திருமணத்தையும் நன்றாக பேணி காத்தார்கள். இவர்களின் 2வது மனைவி எழுதுகிறார்கள். 2வது மனைவியும் முதல் மனைவியின் தங்கையாவார்கள். ஏற்கனவே திருமணமானவராக இருந்தார்கள். நான் கூறியது போன்று அவர்களுக்கு 2 பெண் பிள்ளைகளும் இருந்தார்கள். பிறகு தலாக் ஆகிவிட்டது. அடுத்து நீண்ட காலம் பெண் பிள்ளைகளை தாமே வளர்த்து வந்தார்கள். அதற்கு பிறகு எவ்வாறாயினும் மர்ஹூம் அவர்களுடன் திருமணம் நடந்தது. இந்த மனைவி எழுதுகிறார்கள், முஸ்லிம் அல்லாதவர்களுடனும் மிகவும் நன்றாக நடந்து கொள்வார்கள். சிந்தில் ஒரு இந்து குழந்தை இருந்தது. அதன் கல்வி செலவை ஏற்றார்கள். அதை படிக்க வைத்தார்கள். அந்த பிள்ளை உதவி ஆணையராகும் அளவுக்கு படிக்க வைத்தார்கள். அவர் எனக்கு முஸ்தபா கான் சாஹிப் அவர்களால் தான் இந்த அந்தஸ்து கிடைத்தது என்று கூறி வந்தார். எவ்வாறாயினும் அதுவோ அல்லாஹின் அருளாக இருந்தது. இவர்கள் ஏழைகளை பெரிதும் பராமரிப்பவராக இருந்தார்கள். தம்முடைய பெற்றோர்கள் பெயரில் நாசராபாத் பண்ணையில் ஒரு அறக்கட்டளையும் உருவாக்கியிருந்தார்கள். அந்த பண்ணை இவர்களின் தந்தையார் தரப்பிலிருந்து சொத்தாக கிடைத்திருந்தது. நிலங்களோடு சேர்த்தே கிளினிக் அமைத்திருந்தார்கள். மேலும் முறையாக அங்கு இலவச மருத்துவ முகாம்களும் நடந்து வந்தன. டாக்டர் அப்துல் மன்னான் ஷஹீத் சாஹிப் அவர்களும் இந்த மருத்துவ முகாமுக்கு சென்று வந்தார்கள். கிளினிக்காக ஒருபோதும் வெளியிலிருந்து யாரிடமும் எதையும் வேண்டியதில்லை. தம்முடைய வழிவகைகளிலிருந்தே இதற்கான செலவை நிறைவேற்றி வந்தார்கள். விருந்தோம்பலும் இவர்களிடம் அதிகமாக இருந்தது.
இவர்களின் தந்தையார் நவாப் அப்துல்லா கான் சாஹிப் அவர்களும் பெரும் விருந்தோம்பல் செய்யக்கூடியவராக இருந்தார்கள். அவர்கள் தரப்பிலிருந்து வந்துள்ளது இந்த பண்பு. பிள்ளைகளுடனும் மிகவும் அன்பான உறவு இருந்தது. ஒவ்வொரு உறவையும் மிக நன்றாக பேணினார்கள். இவர்களின் இரண்டாவது மனைவி எழுதியுள்ளார்கள், இவர்களின் இரண்டாவது மனைவியின் பிள்ளைகளான மகள்கள் மீதும் தம்முடைய மகள்களைப் போன்று அக்கறை காட்டினார்கள். பிள்ளைகளுக்கு புரிய வைப்பதற்கு கடினம் காட்டி வந்தார்கள். ஆனால் பிறகு விஷயத்தை புரிய வைத்தும் வந்தார்கள். இவர்களின் சகோதரி மகனான டாக்டர் ஹாலித் தஸ்னீம் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், மிக அதிகமாக மக்களுக்கு பலன் சேர்க்கக்கூடிய மனிதராக இருந்தார்கள். சுய கேஸ் நிறுவனத்தில் நல்ல பதவியில் இருந்தார்கள். யாருக்காவது ஏதாவது வேலை இருந்தால் அதை மறுக்க மாட்டார்கள். குறிப்பாக ஏழைகள் மீது பெரும் அக்கறை காட்டி வந்தார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், ஒருமுறை மிர்சா ஹனீஃப் அஹமத் சாஹிப் அவர்கள் கூறினார்கள், இவர்களிடம் யாராவது ஓர் ஏழை மனிதரை ஏதாவது ஒரு வேலைக்காக அனுப்பினால் இவர்கள் அவருடைய வேலையை கண்டிப்பாக செய்து விடுவார்கள். ரவ்வாவிலும் பல ஏழை வீடுகளில் சுய கேஸ் வசதி செய்து கொடுப்பதில் இவர்கள் பெருமுதவி செய்துள்ளார்கள். 35 ஆண்டுகளுக்கு முன்பு இவர்களுக்கு புற்றுநோய் வந்துவிட்டிருந்தது. பெரிய அறுவை சிகிச்சையும் செய்ய வேண்டி வந்தது. அதனால் இவர்களுடைய அன்றாட வாழ்வில் பெரும் சிரமங்கள் முன்வந்தன. ஆனால் அப்படி இருந்தும் இவர்களின் முகத்தில் இருந்து முகமலர்ச்சி போகவில்லை. விருந்தோம்பல் செய்வதிலும் மக்களுக்கு உதவுவதிலும் எந்த வித்தியாசமும் ஏற்படவில்லை. இவர்களின் மக்கள் வட்டமும் மிகவும் விசாலமாக இருந்தது. ஜமாத்தின் எதிரிகளும் இவர்களுக்கு பெரும் கண்ணியமும் மரியாதையும் அளித்து வந்தார்கள். இவர்களை சந்தித்து வந்தார்கள். ஏனெனில் பேருதவி புரிபவர்களாக இருந்தார்கள். ஒவ்வொருவருக்கும் பேருதவி புரிந்து வந்தார்கள். எவருடைய பேருதவியையும் பெறாமல் இருப்பதற்கு, இன்னும் சொல்வதாயின் மற்றவர்களை பேருதவியின் கீழ் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து வந்தார்கள். எப்பொழுதாவது எவராவது ஓரளவு நன்மை பயத்துவிட்டாலும் அவருக்கு மிகவும் நன்றி கடன்பட்டவராக இருந்து வந்தார்கள். நானும் இவரிடம் இந்த அனைத்து சிறப்புகளையும் கண்டேன். ஏழைகளை பராமரிப்பவராகவும் இருந்தார்கள். மிகச்சிறந்த மகனாக இருந்தார்கள். இவர்கள் எல்லாரையும் விட அதிகமாக தம் தாயாருக்கு தொண்டாற்றினார்கள். சகோதர சகோதரிகளில் எல்லாரையும் விட சிறியவராக இருந்தும் எல்லோரையும் விட பெரியவராக ஆக்கி காட்டினார்கள். இவர்களின் தாயார் ஹஜரத் நவாப் அமதுல் ஹஃபீஸ் பேகம் சாஹிபா அவர்கள் சொத்து நிலத்தின் ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் இவர்களிடம் ஒப்படைத்திருந்தார்கள். அதையும் இவர்கள் மிகவும் உயர்வான வகையில் நிர்வகித்தார்கள். மேலும் அந்த பண்ணையை எங்கிருந்து எங்கோ கொண்டு போய்விட்டார்கள். இதனால் இவர்களின் சகோதர சகோதரிகளும் இவர்கள் மீது பெரும் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். இதுபோக அங்குள்ள ஏழை தொழிலாளிகள் மீதும் மிக அதிகமாக அக்கறை காட்டி வந்தார்கள். எவ்வாறாயினும் மிக நல்ல கணவராகவும் மிக நல்ல மகனாகவும் மிக நல்ல தந்தையாகவும் மிக நல்ல சகோதரராகவும் இருந்தார்கள். அல்லாஹ் இவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கி இவர்களுடன் கருணையுடன் நடந்து கொள்வானாக. இரண்டாவது காயிப் ஜனாசா தொழ வைப்பேன். அது டாக்டர் மீர் தாவூத் அஹமத் சாஹிப் மர்ஹூம் அவர்களுடையதாகும். இவர்கள் அமெரிக்காவில் இருந்தார்கள். கடந்த நாட்களில் இவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்கள் டாக்டர் மீர் முஷ்தாக் அஹமத் சாஹிப் மற்றும் பில்கிஸ் பேகம் சாஹிபா அவர்களின் மகனாவார்கள். இவர்களுக்கு ஹஜரத் மியா அப்துல் ரஹீம் சாஹிப் அவர்கள் மற்றும் சாஹிப்சாதி அமத்துர் ரஷீத் பேகம் சாஹிபா அவர்களின் மகளான மதிப்பிற்குரிய அமத்துல் பசீர் சாஹிபா அவர்களுடன் திருமணம் நடந்தது. ஹஜரத் சாஹிப்சாதி அமத்துர் ரஷீத் பேகம் சாஹிபா அவர்கள் ஹஜரத் முஸ்லிஹ் மவுத் ரலிலான் அவர்களின் மகளாவார்கள். இவ்வாறு அமத்துர் ரஷீத் சாஹிபா அவர்கள் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலி இஸ்லாம் அவர்களின் மகன் வழி பேத்தியும் அமத்துல் பசீர் சாஹிபா ஆகிய இவர்கள் பேத்தி வழி கொள்ளு பேத்தியும் ஆவார்கள். சாஹிப்சாதி அமத்துர் ரஷீத் சாஹிபா அவர்கள் ஹஜரத் முதல் ஹலீஃபத்துல் மசி ஹக்கீம் மௌலவி நூருதீன் சாஹிப் ரலிலான் அவர்களின் மகள்வழி பேத்தி ஆவார்கள். டாக்டர் தாவூத் சாஹிப் அவர்கள் லாகூரின் யூனிவர்சிட்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் இளங்கலை பட்டம் பெற்றிருந்தார்கள். பிறகு அமெரிக்காவுக்கு சென்று விட்டார்கள். அங்கு இவர்கள் PhD முடித்தார்கள். இதற்கு பிறகு உலக வங்கியில் பணிபுரிந்தார்கள். சீனியர் டெவலப்மெண்ட் ப்ரொஃபஷனலாகவும் மிகவும் உச்சக்கட்ட அளவிலான திறமை படைத்த பயிற்சியாளராகவும் 35 ஆண்டுகள் தொண்டாற்றி வந்தார்கள். இவர்கள் பல்வேறு நாடுகளில், குறிப்பாக ஆசியாவில் பெரிய அளவில் சர்வதேச வளர்ச்சி திட்டங்களில் பணிபுரிந்தார்கள். அமெரிக்காவின் ஜமாத்தின் ஆரம்ப உறுப்பினர்களில் ஒருவராகவும் இருந்தார்கள். 1970 பத்தாண்டுகளில் ஓர் உயரதிகாரியாக இருந்தும் லங்கர்ஹானாவின் அணியிலும் தம்முடைய டியூட்டியை கொடுத்து வந்தார்கள். இதுபோக பல ஆண்டுகள் வரை அமெரிக்காவின் தேசிய ஜாய்தால் செயலராகவும் பணியாற்றி வந்தார்கள். எப்பொழுதும் மிகவும் உத்வேகத்துடன் மார்க்க உணர்வுடன் பணியாற்றி வந்தார்கள். பைத்துர் ரஹ்மான் பள்ளிவாசல் கட்டுமானம் மற்றும் குறிப்பாக விரிவாக்க பணியில் இவர்கள் பெரும் பணியாற்றியுள்ளார்கள். இவர்கள் மிக பெரும் பதவியில் இருந்தும் கூட பணிவுடன் ஜமாத் தொண்டுகளை ஆற்றி வந்தார்கள். சீனாவிலும் இருந்துள்ளார்கள். அப்போதிருந்த முரபி எனக்கு இவ்வாறு எழுதியுள்ளார்கள்: அங்கு கல்வி பயின்று கொண்டிருந்த போது சாதகமற்ற சூழல் இருந்த போதிலும் சீனாவிலும் இஸ்லாத்தின் தூது செய்தியை எட்ட வைப்பதற்கு முயற்சி செய்து வந்தார்கள். மிகவும் பணிவான இயல்புக்கு சொந்தக்காரராக இருந்தார்கள். சிறியவர் பெரியவர் ஒவ்வொருவரையும் நன்றாக உபசரித்து உற்சாகமாக அணுகி வந்தார்கள். இயன்ற அளவுக்கு சாத்தியமான பொருளுதவி செய்வதற்கும் ஆயத்தமாக இருந்து வந்தார்கள். விருந்தோம்பல் பண்பு இவர்களின் சிறப்பான நற்குணமாக இருந்தது. தமவர்கள் மற்றும் அந்நியர்கள் மீது பாகுபாடற்ற பரிவு இருந்தது. அல்லாஹ் மர்ஹூம் அவர்களுக்கு பாவமன்னிப்பு வழங்கி கருணையுடன் நடந்து கொள்வானாக.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر